சார் 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 வணக்கம் சார். சார் சொல்லுங்கள் சார். தெரிஞ்சதா சார் இது வேதாந்தி பற்றி தெரிஞ்சதா சார்? சொல்லுங்க சார். சார் பயமா இருக்கு சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க நாராஜ். கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கிறது? என்னடா மாப்பிள்ள, நீங்க எல்லா டீட்டெயில்ஸும் கொடுக்காம என்னால எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எல்லா விவரத்தையும் சொன்னா தானே என்னால கண்டுபிடிக்க முடியும். என்ன சார் இப்படி சொல்றீங்க? உங்களோட தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோமே சார். அப்படியா சொல்லிட்டீங்களா? ஆமா சார். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த லவ் விஷயத்தை கூட சொல்லிட்டீங்களா? சார் சொல்லுங்க சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லையா சார். அப்போ மல்லிகாங்கிறது யாரு? என்ன நாராஜ் பாக்குறீங்க? மல்லிகா உனக்கு தெரியுமா தெரியாதா? என்ன கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே வரல? சார் அவங்க எங்கள் வீட்டில் வேலை பார்த்துருந்தாங்க சார். இப்போ எங்க இருக்காங்க? இப்போ எங்கே இருக்கான்னு தெரில சார். இல்லை வீட்டில் வேலை பார்த்துருந்தாங்க, போயிட்டாங்க. இப்போ எங்கே போயிருக்கான்னு தெரில சார். போய் சொல்லாத. உண்மை மட்டும்தான் சொல்லணும், புரியுதா? சொல்லு நாராஜ். உங்க அண்ணி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. சொல்லு. ஏதாவது போய் சொல்லி தப்பிக்கலான்னு மட்டும் நினைச்ச அப்புறம் தோலை உரிச்சு விடுங்க. எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். சொல்லு. ஆமாம் ஆமாம் சார். கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் மல்லிகாவும் ஒருத்தர் விரும்பணும் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் கூட மல்லிகா வீட்டுக்கு போயின்னு வந்துதான் இருந்தேன். அப்போ வேதவல்லியை பிடிக்காம தானே கல்யாணம் பண்ண, அப்படித்தானே? மல்லிகாவை லவ் பண்றதுனால வேதவல்லியை தான் பண்ணிட்டேன். சொல்லு, அப்படித்தானே? ஐயோ சார் 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 சத்தியமா அந்த மாதிரிலாம் இல்லை சார். சார் அதெல்லாம் மறந்துட்டேன் சார். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு சார். இப்போ மல்லிகாவுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது சார். அந்த பொண்ணு இப்போ எங்க இருக்குன்னு கூட தெரியாது சார். இப்போ எனக்கு எல்லாமே வேதாஜி தான் சார். சார் நீங்க ஒரு மனுஷனா இருக்குன்னா அதுக்கு வேதாஜி தான் சார் காரணம். அவங்க எனக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க சார். எனக்கு அவங்க தான் சார் முக்கியம். அவங்கள போய் நான் ஏன் சார் 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 போய் சொல்ல சார். உண்மை தான் சார் சொல்றேன். என்ன நம்புங்க சார். ஆமா சார், இவன் சொல்றது எல்லாமே உண்மை சார். சார் இவங்க அண்ணி சொல்றதை நீங்க நம்பாதீங்க சார். சார் இவங்க அன்னிக்கு இவன் மேலேயும் வேதவல்லி மேலேயும் பயங்கர கோபம் இருக்கு சார். அதனால தான் சார் அவங்க இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இப்போ இவன் சொன்னது தான் சார் உண்மை. சரிப்பா, நீ சொல்றது உண்மையாவே இருக்கட்டும். அது நீ முன்னாடி சொல்ல வேண்டியதானே? நான் கூப்பிட்டு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றேன். அப்புறம் எப்படி நான் நம்ப முடியும் ஒண்ணு? சார் தப்பு தான் சார். சார் அது நான் உங்களோட சொல்லாம விட்டது தப்பு தான் சார். நான் ஒத்துக்கிறேன் சார். அது ஒண்ணு சார். நடந்து முடிஞ்ச விஷயத்தை என்னதுக்கு உங்களோட சொல்லணும் தான். இல்லை சாரி சார். சாரி சார். சார் நான் உங்களாட்ட சொல்லாத தப்பு தான் சார். அதுக்காக நீ என்னை தப்பா எடுத்துக்காதீங்க சார். சார் எனக்கு வேதாந்தி தான் சார் முக்கியம். நீங்க எப்படியாவது உங்களை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். சரி, நீ சொல்றது உண்மையா பொய்யன்னு உங்க வீட்டுல போய் விசாரிக்கலாம். சார் 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 இந்த விஷயம் எங்க அப்பா தெரியாது சார். அவள் தான் சார் இந்த விஷயம் தெரிஞ்சுனா அவள் தான் சார். சார் பெரிய பிரச்சனை ஆயிடும் சார். அவர் டென்ஷன் ஆகணும் சார். வேணாம் சார். வேணாம் சார். முன்னாடி யாரையும் லவ் பண்ணலன்னு சொன்னேன். இப்போ லவ் பண்றேங்கிற. அவ எங்க போனான்னு தெரியலங்கிற. அதுக்கப்புறம் எங்க அப்பாவுக்கு இது தெரியாதுங்கிற. என்ன அது? எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. முன்னாள் காதலுக்காக வேண்டி நீ தான் உன் பொண்டாட்டி ஏதோ பண்ணிட்ட. சார் 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 தயவுசெய்து எப்படிலாம் நினைக்கிறீங்க சார். சத்தியமாக மேலே கிடையாது சார். நான் ஏன் சார் அந்த மாதிரிலாம் பண்ண போறேன் சார்? உங்களோட மறைச்சது தப்பு தான் சார். மன்னிச்சிருங்க சார். அதுக்காக கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். சார் இல்லை சார். சார் 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 இப்போ நான் எந்த விஷயத்தையும் உங்களால் மறைக்கல சார். எல்லாத்தையும் சொல்லிட்டேன் சார். எப்படியாவது வேதாஜியை கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார். சார் வேதாஜி நான் இனிமேல் தான் வாழ்க்கையை ஆரம்பிக்க போறோம் சார். இனிமேல் தான் நாங்கள் சந்தோஷமா வாழணும் சார். எப்படியா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார். ப்ளீஸ் சார். நான் பண்ண தப்பு தான் சார். சாரி சார். சாரி சார். சார் மல்லிகாவை லவ் பண்ணது தான் சார்
இவன் வாழ்க்கையில பண்ண ஒரே தப்பு. இவன் சொல்றதெல்லாம் உண்மைதான் சார். மல்லிகாவை இவன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். சார் எல்லாத்தையும் இவன் சொல்லிட்டான் சார். இனிமேல இவன் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை சார். தயவு செஞ்சு இவனை நம்புங்க சார். ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். நீ சொல்றத நான் அப்படியே கேட்டுக்கிறேன். ஆனா நாளைக்கே விசாரணையில் உனக்கு தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சது தூக்கி உள்ள வச்சிருந்த ஜாக்கிரதை. சார் சார் இவனுக்கும் மல்லிகாவுக்கும் இப்போ எந்த சம்மந்தமும் இல்லை சார். அப்படி ஏதாச்சும் இப்பவும் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா தாராளமா ஆக்ஷன் எடுத்துக்கோங்க சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இவன் எப்ப விசாரணை கூப்பிட்டாலும் வரணும், புரிஞ்சுதா? கண்டிப்பா சார். சரி கிளம்புங்க. சார் மாப்பிள்ள ஏதாச்சும் எப்படி வாடா கண்டுபிடிச்சா மாப்பிள்ள வா. முன்னாள் காதலுக்காக வேண்டி நீ தான் உன் பொண்டாட்டி ஏதோ பண்ணிட்ட. நான் கேள்வி கேட்டாரா இன்ஸ்பெக்டர்? அந்த ஆள் கேட்டது அப்படியே என் மூளை தின்னுதுறான். நான் என் வேதாஜத்தை பண்ணிட்டேனம்மா. எப்படி இருந்தாலும் அப்படி கேளும். என் உயிர் அவங்க அவங்கள போய் நான் எப்படிடா மச்சி சொல்றாரு? அழாத மாப்பிள்ள. எப்படி அழ வர முடியும்? இல்ல மச்சி, இது எல்லாத்தையும் கல்பனா நீதான் காரணம். சமயம் பார்த்து பழி வாங்கிட்டாங்கல்ல, தப்பு மச்சி. நான் என்னடா பாவம் பண்ண? யாருக்கு என்ன துரோகம் பண்ண? எனக்கு மட்டும் எப்படி நடந்துக்கிட்டு? நினைச்சேன்டா நான் நடக்கூடாது நினைச்சோம், கரெக்டா நடந்துச்சு. நாள் பாரு எப்படி கல்பனா அட்ரஸை கண்டுபிடிச்சு போய் விசாரிச்சு கைப்பிட்டாரு. இல்ல மாப்பிள்ள, கல்பனா அண்ணியையும் விசாரிச்சா ஏதாவது உண்மை தெரிய வருமேன்னு நான் தான் மாப்பிள்ள இன்ஸ்பெக்டர் கிட்ட அட்ரஸ் கொடுத்தேன். ஏன்டா அப்படி பண்ண? ஏன்டா நீ அப்படி சாவடிக்கிற? அதுதான் நான் திரும்பி கூப்பிட்டு அன்னைக்கு. எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிஞ்சுட்டா அவங்க பேரை சொல்ல மாட்டேன். பெரிய இப்ப மாதிரி ஏன்டா நீ செய்யற டார்ச்சர் பண்ணுகிற? என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள. வேதாஜி இல்லாம நீ கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல மாப்பிள்ள. அதனாலதான் மாப்பிள்ள கல்பனா அண்ணிய போலீஸ் விசாரிச்சா வேதாஜிய பத்தி ஏதாவது விஷயம் தெரியும்னு நான் தான் மாப்பிள்ள அட்ரஸ் கொடுத்தேன். ஏன்டா 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 சாவடிக்கிற? எனக்கு தெரியாதடா. பொச்சு பொச்சு நீ சொன்ன பரதேசி. கல்பனை பத்தி கேட்டாலே அவங்க தேவையில்லாம இருக்கிற காலம் எல்லாத்தையும் உளறி கொட்டவன் தெரியும். அதனால நான் மாய மூணு இருந்தேன். தெரியாது நானே பழசுனா மருந்து வேதாஜோட சந்தோஷமா வாழ நினைக்கிறேன். தேவையில்லாம இந்த மல்லிகா வந்து இதுன்னு பழைய எதுக்குடா? போடா. என்ன மன்னிச்சிரு மாப்பிள்ள. மன்னிச்சோட பல்ல கட்டிடுவோம். நான் மன்னிப்பேன். நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் என்ன சொன்ன கேட்டல. நான் வேற ஏதோ பண்ணேன்னா இது நாளை மாதிரி ஒரு கோளார மாதிரி பார்த்துருக்கிறான். பாவங்க எங்க என்ன பண்ணுங்க எனக்கு ஒண்ணும் புரியல. அவன் நினைச்சு நான் செத்து போயினுக்கிறேன். இந்த நேரத்தில் நீ வேற மாப்பிள்ள. ஏய்
வேதாஜி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னு வச்சுக்க, நான் செத்துருவேன்டா. சத்தியமா சொல்றதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட உயிரோட இருக்க மாட்டேன். டேய் பைத்தியக்கார மாதிரி பேசாதடா, அவங்களுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுடா. டேய் நீ எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதடா. இல்ல மச்சி, எனக்கு பயமா இருக்கு மச்சி. பாவம் மச்சி. எனக்கு அவன் பார்க்கணும் தோணுது மச்சி. எனக்கு அவன் பார்க்கணும் மச்சி. எனக்கு அவன் எல்லாம் ஒரு வாழை வேணும் மச்சி. சத்தியமா சொல்றேன், பார்க்க வேணாம். அவன் எல்லாம் செத்துருவான் மச்சி. செத்துருவான் மச்சி. எனக்கு அவளை பார்க்கணும் மச்சி. பார்க்கணும் மச்சி. புரியுது மாப்ள, கண்டிப்பா வேதாஜி திரும்ப வருவாங்கடா. இங்க பாரு மாப்ள, நீ நினைச்ச மாதிரியே வேதாஜியோட சந்தோஷமா வாழ்வடா. கவலைப்படாத மாப்ள, என்ன மன்னிச்சிடுறா மாப்ள. மாப்ள என்ன மன்னிச்சிடுறா, அழாதடா மாப்ள. உன் நிலைமை எனக்கு புரியுதுடா மாப்ள. டேய் டேய் மாப்ள, கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்குடா. 2 நாளா நீ சரியா தூங்க கூட இல்லடா. உன்னை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குடா. தூங்கணுமா? எப்படி தூங்க முடியும்? என் வேதாஜி எங்க இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க, சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாம நம்ம எப்படி நிம்மதியா தூங்க முடியும்? பைத்தியக்காரா. தூங்கணுமா? தூங்கணும். மாப்ள, உன்னோட வேதனை எனக்கு புரியுதுடா. ஆனா இப்படி தூங்காம கொள்ளாம இருந்தா உன் உடம்பு என்னத்துக்கிட ஆகுறது? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. ஒரு குவார்டர் அடிச்சுட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்குடா. குடிக்கணுமா? குடிச்சிட்டு மறக்கணுமா? யார மறக்கணும்? குடிச்சிட்டு வேதாஜி மறக்கணுமா? ஏய், என்னடா பேசுற? என்னடா பேசுகிற? குடிச்சிட்டு வேதாஜி படுத்து தூங்கணுமாடா? அப்படி ஒரு கேடு கேட்டு தூங்குறதுக்கு வேணுமாடா? இப்ப நான் உயிரோட காரணம் கட்டுமாடா? என் வேதாஜியோட நினைப்பு எங்க இங்க என் ரத்தத்துல என் நரம்புல எல்லா இடத்துலயும் இருக்குதுடா. அது இதுக்கு நான் உயிரோட இருக்கிறேன். என் செத்து போயிருப்பாடா. அவங்கள மறக்க சொல்றியா? அச்சு புதியில ஒன்று சொல்லிட்டு போடா. மாப்ள மாப்ள, என்ன மன்னிச்சிடுறா. உன்னை இந்த மாதிரி என்னால பார்க்க முடியல மாப்ள. அதனால தான்டா அப்படி சொன்னேன். சாமி, அண்ணே தயவு செஞ்சு போங்கண்ணே. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சாமி, வாங்கிக்கங்க. ஆலயம்மன் கோயில் திருவிழா நடக்குது. பூச்சட்டி எடுத்து முழங்கால் போட்டு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பா அந்த வேண்டுதல் நிறைவேறணும் ஒரு ஐதீகம். நீங்களும் அப்படி பண்ணி வேண்டுதலை நிறைவேற்றுங்க. வேண்டுதல் நிறைவேறுதல் என்ன மட்டும் பாருங்க. வாங்கிக்கங்க சாமி. இந்தாங்க சாமி, நான் வர சாமி. டேய் நாகராஜ், இப்ப இவ்வளவு கஷ்டமான வேண்டுதெல்லாம் பண்ணியே ஆகணுமாடா? இத பண்றதை விட்டுட்டு அவங்கள தேடுற வழியாவது பார்க்கலாம்டா. உன்னையே ஏன்டா நீ இப்படி துன்புறுத்திக்கிற? இல்லைண்ணே, வேதாஜியை கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப நான் நம்புறது சாமி மட்டும்தான். புரியுதுடா, ஆனா தீச்சட்டி எடுத்து முழங்கால் போட்டு இவ்வளவு கஷ்டப்படணுமான்னு தான் கேட்கிறேன்.
இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. என் வேதாஜிக்கா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்க மறுபடியும் கிடைக்கணும். இல்லடா நான் என்ன சொல்ல வரேன்னா சுந்தர் விடுடா சுந்தர், அவனுக்கு நம்பிக்கை இருக்குடா, அவன் பண்ணிட்டு போட்டும்டா. அது நிறைவேறி வேதவல்லி கிடைச்சா நமக்கெல்லாம் சந்தோஷம் தானடா. அவனோட சேர்ந்து நாமளும் பிரார்த்தனை பண்ணுவோம்டா. மொத்த நம்பிக்கையில வேதா கிடைக்கட்டும்டா. சரிடா கண்ணா. சரிப்பா. ஐயா வாங்கய்யா, ஆரம்பிச்சு வைங்க. நேர்த்தி கடன் ஆரம்பிச்சலாங்களா? இந்த தட்டை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க, போய் ஜலத்தை எடுத்துட்டு வாங்க. சரி சாமி. ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி. சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி. நாகராஜா, உன் வேண்டுதல நிச்சயமா அம்பாள் ஏத்துக்குவாடா. நம்ம வேதவல்லி கிடைச்சிருவா. வா வீட்டுக்கு போலாம். இல்லப்பா, நீங்களா வீட்டுக்கு போங்க, நான் வரல. ஏண்டா, உன் வேண்டுதல் தான் முடிஞ்சு போச்சுல்ல, வா போலாம். இல்லப்பா, என் வேதாஜியை பத்தி தகவல் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன். என்னடா நாகராஜ், அதான் அப்பா இவ்வளவு தூரம் சொல்றாருல, சீக்கிரம் அவங்க வந்துருவாங்கடா. வாடா போலாம். ஏய், முட்டி போட்டு நடந்து வேண்டுதெல்லாம் பண்ணிருக்க, கால்லாம் வலிக்குண்டா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுறா. வாடா. எனக்கு ஒரு வழியும் இல்லை, நான் வரமாட்டேன். என்ன இப்படி அடம் பிடிக்கிற? வாணே போலாம். டேய் நான் வரலடா, நீங்களா போங்க. இந்த தம்பியா? பிடிவாதம் பிடிக்காத, வேதவல்லி கிடைச்சிருவாடா. வாடா. சொன்ன கேளு. இல்லப்பா, நான் வரமாட்டேன். தம்பி, நேர்த்தி கடன் பண்ண வந்தீங்களா? ஆமாம்மா. நல்ல விஷயம். இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன்பா. என்ன வேண்டிக்கிட்டாலும் உடனே நடக்கும்பா. எங்கப்பா அவன் பொண்டாட்டிய காணோம்? எங்கப்பா அவன் பொண்டாட்டி? இந்த மாதிரி நேர்த்தி கடன் பண்ணும்போது அவளும் கூட இருந்தா நன்னா இருக்கும்ல. தம்பி தம்பி, என்னப்பா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏன்பா அழற? தப்பா ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கப்பா. அவங்க காணோம். 2-3 நாள் தண்ணுகிறோம். என்னப்பா சொல்ற? 2 நாளைக்கு முன்னாடி மார்க்கெட்ல வச்சு அவளை பார்த்தனே.